தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூப்பில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அண்ணாமலையில் நினைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 66ஆம் சங்கீதம். இந்த 66ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறிகளை நாம் பார்க்கும் பொழுது, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு என்று வாசிக்கிறோம். உங்கள் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து என் பின்னே வாருங்கள். 66ஆம் சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. தாவீதாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசிரியர் அவருடைய பெயர் அடைப்புக்குறிக்குள்ளே காணப்படவில்லை. எனவே இப்பேற்பட்ட சங்கீதங்களை அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கிறார்கள். இதுவும் ஒரு அநாதை சங்கீதம் அல்ல. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்று வேதம் சொல்வதனாலே ஒவ்வொரு சங்கீதத்தையும் எழுதியது, இந்த 66ஆம் சங்கீதத்தையும் எழுதியது ஆவியானவர். இது ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதே சாலச் சிறந்த போதனையாகும். ராகத் தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த சங்கீதம் ஆராதனைகளிலே பாடுவதற்காக பாடகர் குழுவுக்கு கொடுக்கப்பட்ட, பாடகர் குழு தலைவனால் பயிற்றுவிக்கப்பட்ட, ஆராதனைகளிலே பாடப்பட்ட பாட்டு இந்த சங்கீதமாகும். எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அசிரியர்களால் வந்த உபத்திரவத்து நிமித்தம் அவன் பட்ட பாடுகள், அவற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லலாம். ஏசாயா 36, 37 அதிகாரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வரலாற்று பின்னணியம் இந்த சங்கீதத்தில் ஆங்காங்கு காணப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக அறுவடை பண்டிகை நாட்களிலே இந்த சங்கீதத்தை ஆலயத்திலே பாடுவார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த சங்கீதத்தின் முதற் பாதி பன்மையிலும் இறுதி பாதி ஒருமையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாதி வசனம் 1 முதல் 12 வரை பன்மையிலே காணப்படுகிறது. வசனம் 13 முதல் 20 வரை ஒருமையிலே காணப்படுகிறது. வருங்காலத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய வல்லமையான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். முதற் பகுதி கடந்த காலத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும், பிற்பகுதி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய, நன்றி செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை பற்றியும் இந்த சங்கீதம் அறிவுறுத்துகிறது. முதல் 7 வசனங்களிலே புறஜாதிகளை பற்றியும், 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை இஸ்ரவேலரை பற்றியும், 13ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை விசுவாசிகளை பற்றியும், திருச்சபை விசுவாசிகளை பற்றியும் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. 3 காரியங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். 3 காரியங்கள். ஆண்டவர் தங்களுக்கு நன்மைகள் செய்தபடியினாலே, விடுதலைகள் கொடுத்தபடியினாலே, அவரை தங்களுக்கு அடைக்கலமாக அவர்கள் கொண்டதினாலே பாடுகிறார்கள். முதலாவதாக இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய கருத்து பாடுங்கள். முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, 66ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களிலே நாம் காண்கையிலே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். கட்டளை, பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். 4ஆம் வசனம், பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். சேலா.
சேலா என்று முடிகிறது. சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமே. ஏனென்றால் பல சங்கீதங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். எங்கே சேலா என்ற பதம் இடம்பெறுகிறதோ அங்கே நிறுத்திவிட்டு முந்தின வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து அந்த கருத்துக்களை உட்கொண்டு தியானித்து அவற்றிற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து அடுத்த வசனங்களை தொடர வேண்டும். இதை குறித்து தான் சேலா என்ற சொல் குறிப்பிடுகிறது. சேலா என்றால் என்ன பொருள்? அந்த இடத்துல நிறுத்தி சிந்தித்து தியானித்து கீழ்ப்படிந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்பதாகும். சரி, ஆக முதலாவதாக இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய ஆலோசனை அல்லது ஆணை, பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். அழுது கொண்டல்ல, புலம்பிக் கொண்டல்ல, கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் கம்பீரமானவர். கம்பீரமான வெற்றியை அவர் தந்திருக்கிறார். கம்பீரமான விடுதலையை அவர் அருளி செய்திருக்கிறார் என்று கருதி கம்பீரமாக பாடுங்கள். எதற்காக பாட வேண்டும்? 2வது வசனத்திலே அவருடைய மகத்துவம், அவருடைய மகா பெரிய மகத்துவம். யாருக்கும் அந்த மகத்துவம் கிடையாது. அவர் ஒருவருக்கே மட்டும் உண்டு. சர்வலோகத்தையும் தன்னுடைய விரல்களிலே எந்திருக்கக்கூடிய தெய்வம், மகத்துவமானவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தவர். அப்படின்னா படைக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட உறவிலோ உடலிலோ எங்கோ படைக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். ஒருவேளை நம்முடைய அறியாமையினாலே அக்கிரமத்தினாலே தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்டென்றால் அவற்றை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது அவற்றை ஆண்டவர் அகற்றுகிறார். மகத்துவம் நிறைந்த தெய்வம். 2வதாக அதே 2ஆம் வசனத்திலே மகிமை நிறைந்த தெய்வம், மகிமை நிறைந்தவர். பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய மகிமை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய புகழ், தேவனுக்கு அடுத்த, அவரை போற்றுதலுக்கு அடுத்த காரியங்கள், அவரை வாழ்க்கையிலே எல்லாம், அவரே உலகத்திலே சர்வலோகத்திலும் எல்லாம் என்று சொல்லி அவருக்கே மகிமை கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. எப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது, ஆண்டவருக்கு முக்கிய இடம் கொடுப்பது, ஆண்டவருக்கு முழு இடம் கொடுப்பது. எப்படி? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். முதலாவதாக மகத்துவம், 2வதாக மகிமை, 3வதாக அவருடைய கிரியைகளிலே அவருடைய பயங்கரம். கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறார். அவரை போல யாரும் பயங்கரமான கிரியைகளை செய்ய முடியாது. செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், கன்மலையை பிளந்தவர், பெரிய காரியங்களை செய்தவர். நம்முடைய விருப்பத்துக்கு மிஞ்சி, நம்முடைய விசுவாசத்திற்கு மிஞ்சி, நம்முடைய விண்ணப்பத்திற்கு மிஞ்சி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றும் சொல்லுகிறவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை உண்டு பண்ணுகிறவர் என்றெல்லாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். வேதத்தை நீங்கள் ஆழமாக அதிகாரமாக வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். கிரியைகளிலே பயங்கரம். காரணம், இன்னும் 3ஆம் வசனத்திலே அவருடைய வல்லமை, வல்லமையான கர்த்தர். அவருடைய பெயர்களிலே ஒன்று, அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர், எதையும் அவரால் செய்ய முடியும். அவருடைய வல்லமைக்கு புறம்பான ஒரு காரியமும் இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த, ஆண்டவரே இதை என்னால் செய்ய முடியவில்லை, இது எனக்கு வேண்டும், இந்த பிரச்சனை என்னால் தீர்த்து வைக்க முடியவில்லை. எத்தனையோ பேரை நான் கலந்துரையாடி விட்டேன், எத்தனையோ ஊழியக்காரர்களிடத்திலே சென்று விட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்கள், கோர்ட்டுகள் என்றெல்லாம் சுற்றி விட்டேன், ஒன்று முடியவில்லை ஆண்டவரே, நீர் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையின் அடிப்படையிலே நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய தீர்வுகளை உண்டாக்குவார், விடுதலை தருவார், வெற்றியை தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை பாடுங்கள். எதையெல்லாம் பார்த்தோம்? அவருடைய மகத்துவத்தை பாடுங்கள், அவருடைய மகிமையை பாடுங்கள், அவருடைய பயங்கரமான கிரியைகளை பாடுங்கள், அவருடைய வல்லமையை பாடுங்கள்.
இப்பொழுது அவருடைய நாமத்தை பாடுங்கள். இயேசு என்ற நாமம், திருநாமம், அதெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்யும் என்று சொல்லி இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆராதனைகளிலே இன்னும் சுயமாக அந்த நாமத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முதலாவதாக மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மன்னிப்பு மட்டுமல்ல, மறுபிறப்பு. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் பிள்ளைகளாகிறார்கள், அதிகாரம் கிடைக்கிறது, தேவனால் பிறக்கிறார்கள் என்று சொல்லி மறுபிறப்பின் அனுபவத்தை அவருடைய நாமம் வழங்குகிறது. முதலாவதாக மன்னிப்பு, 2ஆவதாக மறுபிறப்பு, 3ஆவதாக மகத்தான வெற்றி. ஆண்டவருடைய நாமத்திலே அபரிமிதமான வெற்றி. கோலியாத்தை கொன்றது யார்? தாவீதா? இல்ல. கவனும் கல்லுமா? இல்ல. தாவீதை கேட்டால் அவனை சொல்லுவானே, என்ன சொல்வான்? இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம், அவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை கொன்று போட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பயங்கர நாமம், பலத்த காரியங்களை செய்யக்கூடிய நாமம், மகத்துவமான மகத்தான வெற்றிகளை தரக்கூடிய நாமம். அது மட்டுமல்ல, மறு உத்தரவு அருளக்கூடிய நாமம். ஆண்டவருடைய நாமம் மறு உத்தரவு அருளி செய்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே அவருடைய நாமத்திலே ஜபங்களுக்கு விடைகள் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட பற்பல காரியங்களுக்காக கர்த்தரை பாடுங்கள். முதலாவது ஆலோசனை அல்லது ஆணை பாடுங்கள். 2ஆவதாக பாருங்கள். முதலாவதாக பாடுங்கள், 2ஆவதாக பாருங்கள். 5ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். முதல்ல பாடுங்கள்னு பார்த்தோம், இப்ப பாருங்கள். அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். 7. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா என்று போடப்பட்டிருக்கிறது. சேலா என்றால் என்ன அர்த்தம்? அந்த இடத்திலே நிறுத்தி முந்தின வசனங்களை மீண்டும் வாசித்து சிந்தித்து தியானித்து அவற்றை கை கொள்ள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் சேலா என்ற சொல் அறிவுறுத்தக்கூடிய வார்த்தையாகும், செய்தியாகும். ஆக முதலாவதாக பாடுங்கள், 2ஆவதாக பாருங்கள். எதை பார்க்க வேண்டுமாம்? 5ஆம் 6ஆம் வசனங்களிலே அவருடைய கிரியைகளிலே அவர் பயங்கரமானவர். அவரிடத்திலே கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. 7ஆம் வசனத்திலே சேலா, கீழ்ப்படுத்தும் வல்லமை. யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கீழ்ப்படுத்துகிறார். God is in control. ஆண்டவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு வழிநடத்தக்கூடியவர். அவர் நீடிய ஆளுகை உள்ளவர். நீடிய ஆளுகை என்ன அர்த்தம்? எல்லா காலங்களிலும் கர்த்தரே ஆண்டவர், அவரை ஆளுகை செய்கிறவர். அவரிடத்திலே பூரணமான வல்லமை பொருந்தி இருக்கிறது. எனவே அவருடைய வல்லமையை வந்து பாருங்கள். இன்னும் 7ஆம் வசனத்திலே கண்களின் பார்வை. ஆண்டவரை பார்த்து கொண்டே இருங்கள், அவர் செய்யக்கூடிய பலத்த கிரியைகளை கண்டு கழியுங்கள், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காணுங்கள். இப்படியாக அவருடைய கண்களின் பார்வைகள். 3ஆவதாக அவருடைய கிருபையினாலே மீட்பு. அவருடைய கிருபையினாலே மீட்பு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கிருபையினாலே ரட்சிப்பு, கிரியையினாலே அல்ல, நற்கிரியைகளினாலே அல்ல, சன்மார்க்க கிரியைகளினாலே அல்ல, சடங்காச்சார கிரியைகளினாலே அல்ல. இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2ஆம் அதிகாரம்
8, 9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிரியைகளினாலே ரட்சிப்பு அல்ல. ரட்சிக்கப்பட்ட பின் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கிரியைகளிலே நாம் காட்டுகிறோம், அவ்வளவுதான். அந்த கிரியைகள் கனியாக எண்ணப்படுகின்றன, ஆவியின் கனியாக கருதப்படுகின்றன. ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி, ஒரே கனி. ஆரஞ்சு பழம் போல, ஆங்கிலத்திலே த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் என்று சொல்லி ஒருமையிலே பார்க்கிறோம். ஆவியின் கனி ஆரஞ்சு பழம் போல. அந்த ஆரஞ்சு பழத்திலே பல்வேறு சுளைகள் உண்டு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே பல்வேறு சுவை தரும் அம்சங்கள் உண்டு. அவை யாவை? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒரே கனியிலே பல்வேறு சுளைகள். அந்த சுளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக கிருபையினாலே விளங்கக்கூடிய ரட்சிப்பை மனம் திரும்பி விசுவாசத்தினாலே வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பின் அனுபவம், கிருபையினாலே வரக்கூடிய மீட்பு நமக்கு சொந்தமாகும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தரக்கூடிய சிட்சையினாலே செழிப்பு. சிட்சையினாலே செழிப்பு. தப்பு பண்ணும் பொழுது, அக்கிரமங்கள் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கடைசி சில வசனங்களை பார்ப்போம். 10ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். என்னதான் சிட்சைகளினூடாக ஆண்டவர் வழி நடத்தினாலும் செழிப்பான வாழ்க்கை நமக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? விசுவாசிகளுக்கு சொந்தம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொந்தம். அவர்கள் என்ன தப்பு பண்ணினாலும், என்ன பாவங்கள் பண்ணினாலும் அடிகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் உலகத்தாரோடு தண்டிக்கப்படாதபடிக்கு இந்த உலகத்திலேயே சிட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் அக்கிரமத்து மேல் அக்கிரமம் செய்தாலும் அவர்கள் மனம் திரும்ப அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, தண்டனை உண்டு, கடைசியிலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அவிசுவாசிகளோ மனம் திரும்பாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தால் மீட்பின் வழி தெரியாமல் வாழும் பொழுது நரகத்திற்கு போவார்கள். சிட்சையோடு ஆண்டவர் செழிப்பை தருகிறார். சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னானே, அப்பேற்பட்ட வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கை. 11ஆம் வசனத்திலே நெருக்கடிகள், 12ஆம் வசனத்திலே தோல்விகள், அதே வசனத்திலே தீ, தண்ணீர், இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய வாழ்க்கை. இந்த எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவர் தலையிட்டு நம்மேல் கரிசனை கொண்டவராய் நம்மை காத்து கொள்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? 8ஆம் வசனத்திலே துதியுங்கள், 13ஆம் 15ஆம் வசனங்களிலே தகன பலி செலுத்துங்கள், 15ஆம் வசனத்திலே சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறுத்தி யோசித்து முந்தின வசனங்களை வாசித்து தியானித்து அவற்றை கைக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்கள். இதுதான் சேலா என்ற சொல்லின் விளக்கமாகும். உங்களை தகன பலியாக செலுத்துங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே உங்களை ஜீவ பலியாக செலுத்துங்கள். பலிகளெல்லாம் செலுத்தப்படும் பொழுது அவை செத்து போய் விடுகின்றன. நாமோ ஜீவ பலிகளாக செலுத்தப்பட வேண்டும் ஆண்டவருக்கு. என்ன பொருள்? நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி பவுல் அறிவிக்கிறானே, அதே போல அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு சீரை சுனாதரை பின்பற்றி செல்ல வேண்டும். ஆலயத்தில் மணிகள் உண்டே, கோயில் மணி, அது 1 தடவை 2 தடவை, சில சபைகளில் 3 தடவை கூட அடிப்பார்களே. நாமெல்லாம் கோயில் மணிகள் அல்ல, நாமெல்லாம் கோதுமை மணிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரே, அதே போல சிலுவை சுமந்து ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும்.
இன்றைய நாட்களிலே செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தர் சுமந்த சிலுவையை பற்றி பேசுகிறார்களே ஒழிய நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை பற்றி பேசவே இல்லை. சிலுவையை பற்றி ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை பற்றி பேசினால் கூட்டம் வராதோ, காணிக்க வராதோ என்று சொல்லி கலங்கி செழிப்பான வாழ்க்கையை பற்றியே பேசுகிறார்கள். செழிப்பு இருக்கிறது, சிலுவை இல்லை. செழுமையான கொள்கைகள் அதை மட்டுமே பேசி ஊரை ஏமாற்றுகிறார்கள், விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். நாம் கோயில் மணிகள் அல்ல, நாம் கோதுமை மணிகள். நிலத்தில் விழுந்து கர்த்தருக்காக செத்து மடிந்து மீண்டும் உயிர்த்து 30, 60, 100 கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எனவே சிலுவை சுமக்கும் சீஷர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 காரியங்களை இதுவரை பார்த்தோம். முதலாவதாக பாடுங்கள், இரண்டாவதாக பாருங்கள், மூன்றாவதாக பாராட்டுங்கள். மூன்றாவதாக பாராட்டுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. எங்கே வாசிக்கிறோம்? 16ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். 16 பாருங்கள். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும், எப்படி தள்ளுவார் ஆண்டவர்? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர், ஜெபத்திற்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பலனளிப்பதினாலே ஆண்டவரை பாராட்ட வேண்டியது, போற்றி துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, ஆண்டவரை பாராட்டுவது எப்படி? ஆண்டவரை பாராட்டுவது அவரை பறைசாற்றுவது. ஆண்டவரை பற்றியும் அவருடைய நாமத்தை பற்றியும் அவருடைய இரத்தத்தை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் உலகத்துக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். கர்த்தரை குறித்து பறைசாற்றி அவரை பாராட்டி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி 16ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, போற்றுங்கள், அவரை போற்றி துதியுங்கள் என்று சொல்லி 17ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். அவரை போற்றி துதியுங்கள். எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை எல்லாவற்றிலும் துதிப்பேன், என்னாலும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுவதாக நவேதத்திலே வாசிக்கிறோம். நன்மை வருகிறதா? நன்றி செலுத்துங்கள். துன்பம் வருகிறதா? துதி செலுத்துங்கள். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லா நிலைமைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா கஷ்டங்களிலும், நஷ்டங்களிலும், இன்பங்களிலும், சந்தோஷங்களிலும் கர்த்தரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். பாராட்டுங்கள். எப்படி? பறைசாற்றுங்கள், போற்றுங்கள். காரணம், அவர் பதில் அளிப்பவர். அவருடைய பதிலளிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 18ஆம் 19ஆம் வசனத்திலே இப்படித்தான் பார்க்கிறோம். பதிலளிக்கக்கூடிய தெய்வம், எந்த ஜெபத்திற்கும் பதிலளிக்கக்கூடிய ஆண்டவராகிய தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி 18ஆம் வசனம் சொல்லுகிறதே. எனவே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்று முன்னர் ஆண்டவரிடத்திலே பாவங்களை அறிக்கையிட வேண்டியது, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே, அந்த இரத்தத்திற்கு உங்கள் சொந்த இருதயத்தை அர்ப்பணித்து, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், என் மேல் இரக்கமாயிரும், என்னுடைய ஜெபங்களுக்கு என்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் அளியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பதில் அளிக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28 வசனம் 13 நாம் பார்க்கிறோம்.
எனவே பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும். காரணம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிற்று என்று சொல்லி ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லி பிரசங்கி 3 அதிகாரம் 42 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். 2 கள்ளர்கள் ஆண்டவருக்கு பக்கத்தில் தொங்குகிறார்கள். ஒருவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். வேண்டிக் கொண்டான், ஜெபித்தான். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அருளினார். ஆனால் இன்னொருவன் மனம் திரும்பவே, அவனும் ஜெபித்தான். என்ன ஜெபம்? பயங்கரமான ஜெபம். அவனும் ஜெபித்தான். என்ன சொன்னான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அந்த ஆளுகிட்ட ஆண்டவர் பேசவே இல்லையே. மனம் திரும்புகிறவர்களோடு பாவரிக்கை செய்கிறவர்களோடு புது வாழ்க்கை வாழத்தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஜெபங்களுக்கு பலன் அளிக்கிறார். மனம் திரும்பாமல் மன கடினத்தோடு மாம்சீக வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவர்களிடத்திலே கர்த்தர் பேசவே இல்லை, அமைதியாகவே இருந்து விடுகிறார். ஆண்டவருடைய அமைதி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏராளமான அர்த்தம். ஒரு பயங்கரமான அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம் 1 வசனம், பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். அதற்கு பின்பு நியாய தீர்ப்புகள், தண்டனைகள் தொடர்ந்தன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு ஆளிடத்திலே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் ஒரு முக்கியமான அர்த்தம் தண்டனை, நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்ற அர்த்தம். எனவே கர்த்தரிடத்திலே உறவாடி அவருக்கு நேராக உங்களுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது பதிலளிக்கக்கூடிய தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பாடுங்கள், பாருங்கள், பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்மை குறித்த சில கற்பனைகளை இன்றைய நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடவும் நீர் எங்களுக்கு செய்த எண்ணிறந்த நன்மைகளை அவ்வப்போது நாங்கள் கண்டு தியானித்து சிந்திக்கவும், அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய அளவிலே உம்முடைய அன்பை பாராட்டி, உம்முடைய நாமத்தை பாராட்டி, உம்முடைய சுவிசேஷத்தை வழங்கி, உம்முடைய பதிலுக்காக எப்பொழுதும் பரிசுத்த அலங்காரத்தோடு காத்திருந்து நாங்கள் ஜீவிக்கவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.